கடந்த 20 ஆண்டுகளாக இலங்கை மற்றும் தென்னிந்திய கேட்டரிங் துறையில் முன்னணி மற்றும் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து தனது தன்னிகரற்ற சேவையின் மூலம் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ரூபீஸ் கேட்டரிங் நிறுவனம் தற்போது வென்யூ சோர்சிங், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் rubiescatering.co.uk உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட. உலக வரைபடத்தில் எப்போதும் ஒரு நெருப்பு பந்து போல உருண்டு கொண்டிருக்கும் ஒரு நிலப்பரப்பு தான் மத்திய கிழக்கு. ஆனால் இன்று அந்த நெருப்பு காட்டு தீயாக மாறத் தொடங்கி இருக்கின்றன. பல தசாப்த காலங்களாக நீடித்து வந்த இந்த மறைமுக போர் இப்பொழுது மாபெரும் போராக வெடித்து அந்த போர் இப்பொழுது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டது. ஒருபுறம் அணு ஆயுத தடை மற்றும் பொருளாதார தடைகள் குறித்து மேசையில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த ஈரான், மறுபக்கம் வல்லரசு என்ற கர்வத்துடன் உலக போலீஸாக வலம் பெறும் அமெரிக்கா. ஆனால் இப்பொழுது மேசைகள் உடைக்கப்பட்டு விட்டன, நாற்காலிகள் எரிக்கப்பட்டு விட்டன. ஏன் இந்த பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டு விட்டன என்றதுதான் ஒட்டுமொத்த உலக மக்களின் கேள்வியாக மாறி நிற்கின்றது. இனி அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது என ஈரான் முழக்கமிடுகிறது. அமெரிக்காவோ எங்களுடன் பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் ஈரானை ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவோம் என கர்ஜித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த இரண்டு நாடுகளின் இந்த முழக்கங்களுக்கு இடையே ஒட்டுமொத்த உலக பொருளாதாரம் சிக்கி தவிக்கின்றன என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அமெரிக்காவின் அதிநவீன F-15 போர் விமானம் ஒன்று ஈரானிய வான் எல்லைக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்திய போது ஈரானின் தற்காப்பு ஏவுகணைகளால் அது வீழ்த்தப்பட்டது. இது சாதாரண விபத்து அல்ல, ஒரு முக்கியமான ராஜதந்திர போரின் ஆரம்பம். இந்த விமானத்தில் இருந்த 2 வீரர்கள் பாராசூட் மூலம் குதித்தனர். ஒருவர் உடனடியாக அமெரிக்க படைகளால் மீட்கப்பட்டார். ஆனால் மற்றொரு விமானி ஈரானின் மலைப்பகுதிகளுக்குள் எங்கோ சிக்கிக் கொண்டார். ஈரானிய இராணுவம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. தப்பித்திருக்கும் அமெரிக்க விமானியை பிடித்து தருபவருக்கு சன்மானம் வழங்கப்படும் என. இந்த கதை நீங்கள் கேட்ட கதைதான். இதற்கு முன்னர் ஈரானிய நிலப்பரப்புக்குள் நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த செய்தியின் பின்னர் இப்பொழுது உண்மையில் அந்த F-15 விமானம் வீழ்த்தப்பட்ட சம்பவம் நடந்த பொழுது என்ன நடந்தது என்பதை பற்றி ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. வாஷிங்டனில் இருந்த வார் ரூம் பதற்றத்தின் உச்சத்தில் உறைந்து போயிருந்த தருணத்தில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், தளபதிகள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் குழு அமர்ந்திருந்தனர். ஆனால் அங்கே ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டுள்ளது. அந்த முக்கியமான மீட்பு நடவடிக்கையின் போது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வார் ரூமில் இருந்து வெளியேற்றப்பட்டார். ஏன்? தனது வீரர் சிக்கிக் கொண்ட செய்தி கேட்டதும் ட்ரம்ப் கடும் ஆத்திரமடைந்தார். அதிகாரிகளிடம் கத்தி கூச்சலிட்டார். அவரது பொறுமையின்மையும் உணர்ச்சி வசப்படும் குணமும் அந்த ரகசிய மீட்பு நடவடிக்கையை பாதிக்கும் என்று இராணுவ அதிகாரிகள் பயந்து டொனால்ட் ட்ரம்பை அந்த அறையில் இருந்து வெளியேற சொல்லி இருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் அந்த அறையை விட்டு வெளியேறினால் மட்டுமே இந்த இராணுவ அதிகாரியை பத்திரமாக மீட்க முடியும் என அவர்கள் முடிவெடுத்ததாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையானது செய்தியை வெளியிட்டுள்ளது. அவருக்கு பதில் துணை அதிபர் JD வான்ஸ் மற்றும் முக்கிய அதிகாரிகள் மட்டுமே நேரடி தகவல்களை பெற்றுக் கொண்டிருந்தனர். இறுதியில் அந்த விமானி மீட்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாலும் அமெரிக்காவின் அதிகார மட்டத்திற்குள் இது ஒரு விரிசலை ஏற்படுத்தியதென அந்த பத்திரிகை செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. நிலத்தில் ஒரு போர் என்றால் கடலில் மற்றொரு சதி அரங்கேறியிருக்கின்றது. அதாவது ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக சென்று கொண்டிருந்த அமெரிக்காவின் பிரம்மாண்டமான போர் கப்பல் ஈரானிய தற்கொலை ட்ரோன்களால் தாக்கப்பட்டது என பலர் சொல்லி வருகின்றனர். இது ஏதோ ஒரு சிறிய குழு செய்த தாக்குதல் அல்ல. ஈரானின் புரட்சிகர காவல்படை IRGC திட்டமிட்டு நடத்திய துல்லியமான தாக்குதல் என ஈரான் அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் ரேடார்களுக்கு சிக்காமல் கடல் மட்டத்திற்கு மிக அருகில் பறந்து வந்து தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. போர்க்கப்பலின் ஒரு பகுதி சேதம் அடைந்ததென ஈரான் அறிவித்த போதிலும் அமெரிக்கா இதை பற்றியான எந்த தகவலையும் இதுவரை தெரியப்படுத்தவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உண்மையில் இந்த கப்பல் தாக்கப்பட்டதா அல்லது ஈரான் தாக்கப்பட்டதாக சொல்லுகின்றதா என்றதுதான் ஒட்டுமொத்த மக்களின் கேள்வியாக மாறி நிற்கின்றது. இப்பொழுது அமெரிக்கா தரப்பிலிருந்து வரும் தகவலின்படி இனி பேச்சுவார்த்தை இல்லை, போர் மட்டுமே என்ற முழக்கம் முழங்கப்படுவதாக தெரிய வருகின்றன. இந்த சம்பவங்களுக்கு பிறகு சர்வதேச சமூகம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு முயன்றது. ஆனால் அமெரிக்காவின் பிடிவாதம் இதை மறுத்துவிட்டது. ஈரானுடன் இனி ஒருபோதும் மேசையில் அமர்ந்து பேசப் போவதில்லை என வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டது. இதற்கு ஈரானின் பதில் இன்னும் ஆக்ரோஷமாக இருக்கின்றது. நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு காத்திருக்கவில்லை என்றும் அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு நம்பத்தகுந்த ஒரு வட்டாரம் இல்லை எனவும் சொல்லி வருகின்றது. இது மட்டுமில்லாமல் ஈரானை பொறுத்தவரை இப்பொழுது ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளது.
மீண்டும் ஹார்மஸ் நீரிணையை மூடிவிட்டு எந்த கப்பலும் அங்கே செல்ல முடியாத நிலையை ஏற்படுத்திவிட்டது. அது மட்டுமில்லாமல் பிரான்சின் 2 கப்பல்களும் பிரிட்டனின் 2 கப்பல்களும் தாக்கப்பட்டதான தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. உண்மையில் இன்று மத்திய கிழக்கில் ஒரு மாயமான அமைதி நிலவுகிறது. அந்த அமைதிக்கு பின்னால் ஒரு மாபெரும் புயல் இருக்கின்றது என பல போரியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். உண்மையை சொல்ல போனால் இந்த 14 நாட்கள் போர் நிறுத்தம் என்பது 2 தரப்பினரும் தங்களது ஆயுதங்களை நிரப்பிக் கொள்வதற்காக மட்டுமே தவிர எந்த விதத்திலும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கம் அவர்களுக்கு இல்லை என பல போரியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் அமெரிக்காவினுடைய தாக்குதல்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் தரப்பில் இருந்து பல மிரட்டல்கள் விடப்பட்ட போதிலும் இப்பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை நான் ஒட்டுமொத்தமாக அழித்து விடப் போகின்றேன் என கர்ச்சித்துக் கொண்டிருக்கின்றார். உண்மையை சொன்ன போனா ஒரு F-15 விமானத்தினுடைய மீட்பு பணியில் கூட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பொறுமை காக்கவில்லை. அப்படியென்றால் இந்த போரை அவர் எவ்வளவு காலம் நீடிக்கப் போகின்றார், அல்லது இந்த போரில் அடுத்து என்ன விளைவுகள் ஏற்பட போகின்றது, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய பொறுமை எவ்வளவு தூரம் இருக்க போகின்றது? உண்மையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அணு ஆயுதத்தை ஈரான் மீது பாவிக்க போகின்றாரா? உண்மையில் இதுவரை உலகில் முதலும் கடைசியுமாக அணு ஆயுதம் பாவித்தது அமெரிக்கா. மீண்டும் அதேபோல அமெரிக்கா அணு ஆயுதத்தை பாவிக்க போகின்றதா? இந்த கேள்விதான் ஒட்டுமொத்த மக்கள் மனதிலும் எழும்பியுள்ளது. இப்பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய கௌரவத்தை காப்பதற்காக நான் ஈரானுடன் மீண்டும் போருக்கு இறங்கப் போகின்றேன் என சொல்வதும், அமெரிக்கா ஈரானது கடற்பரப்பை முற்றுகையிட்டு நிற்பதும், ஈரானுக்கு செல்லும் அனைத்து கப்பல்களையும் அமெரிக்கா தாக்குவதும், இப்ப குறிப்பா சொல்ல போனா ஈரானின் டொஸ்கோ கப்பலை அமெரிக்கா தாக்கி இருப்பதும் இந்த போரை அடுத்த கட்டம் ஒரு மாபெரும் போருக்கு வித்திடக்கூடும். உண்மையை சொல்ல போனால் இந்த போர் ஒரு மாபெரும் போராக வெடிக்கப் போகின்றது. இந்த போர் மீண்டும் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் அதல பாதாளத்திற்கு இழுத்து செல்ல போகின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஈரான் தரப்பிலிருந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையிலேயே பந்து உள்ளதென சொல்லி வருகின்றது. உண்மையை சொல்ல போனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் முன்னால் 3 வழிகள் உள்ளன. ஒன்று பேச்சுவார்த்தை மூலம் சமரசத்தை ஈட்டுவது, மற்றொன்று அடுத்த கட்ட ஆகப்பெரும் அழிவிலான போரை உருவாக்குவது, அல்லது லெபனானில் இருந்து ரொனால்ட் ரீகன் வெளியேறியது போல அமைதியாக பின்வாங்குவது. ஆனால் ட்ரம்பின் இந்த ஆக்ரோஷமான முடிவுகளும் ட்ரம்பினுடைய பொறுமை இல்லாத தன்மையும் மீண்டும் ஒரு மாபெரும் போருக்கு ட்ரம்ப் வித்திடுவார் எனவும், மீண்டும் ஒரு மாபெரும் போரை நோக்கியே ட்ரம்ப் நகருவார் எனவும் போரியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். உண்மையை சொல்ல போனால் ட்ரம்ப் இதில் எந்த பதிலை தேடுவார் என்பதுதான் இன்று நம் முன்னால் இருக்கும் கேள்வியாக மாறியுள்ளது. ஈரானின் கப்பல்களை பிடித்து முரட்டுத்தனமாக மிரட்டுவதன் மூலம் அவர் ஈரானை பணிய வைக்க நினைக்கிறாரா, அல்லது ஈரானுடன் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள நினைக்கிறாரா என்ற கேள்விக்கு முன்னால் ஈரான் எந்த மிரட்டலுக்கும் பணிய போவதில்லை என்றும், எந்த ஒப்பந்தத்திலும் நாங்கள் கையெழுத்திடப் போவதில்லை எனவும் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டது. உண்மையை சொல்ல போனால் 22ஆம் தேதியிலிருந்து இந்த போர் நிறுத்தம் முடிவுக்கு வருகின்றது. இனி எப்படிப்பட்ட போர் ஆரம்பிக்கப் போகின்றது, எப்படியான போர் நடக்கப் போகின்றது? 2ஆம் கட்ட போர் ஒரு ஆகப்பெரும் உலக அழிவை எதிர்நோக்கி காத்திருக்கின்றதா? இது IBC தமிழ்.